என்னுயிர் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஏகே. ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அப்பாச்சி வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ நார்மலாக நீங்கள் நிறைய பேர் வெப்சைட் வச்சுருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தால் நிறைய வெப்சைட் வெப் பேஜஸ் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வெப் சர்வர் தேவைப்படும். ஆர் ஈவன் இஃப் நீங்கள் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு செப்பரேட்டாக யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார்கிட்ட ஒரு ஹோஸ்டிங் சர்வர் வாங்கி ரன் பண்ணவங்களா இருக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் பிசிலேயே ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த அப்பாச்சி வெப் சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்பாச்சி வெப் சர்வர் எப்படி விண்டோஸ் 11ல் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல அப்பாச்சி வெப் சர்வர்னு ப்ரௌசரில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸோ இதான் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே மேக்ஸிமம் இந்த அப்பாச்சி அஃபிஷியல் வெப் சர்வர் லிங்க் வந்துடும். ஸோ இதான் அஃபிஷியல் அப்பாச்சி வெப் சர்வர் லிங்க். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ் என்னங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணால் அது டவுன்லோட் பேஜுக்கு போகாது. ஸோ மேலே இங்கே ஒரு லைன் இருக்கும். Apache HTTPD for Microsoft Windows is available from a number of third-party vendors. ஸோ நம்ம தேர்ட்-பார்ட்டி வெண்டர்ஸ் இருந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் இருக்காங்க. அப்பாச்சி ஹாஸ், அப்பாச்சி லான்ச், நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்பாச்சி லான்ச் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து எந்த வேர்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். 64 பிட் ஆர் 32 பிட், ஸோ அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் கேஸில் வந்து என்னோடது வந்து விண்டோஸ் 11 64 பிட். ஸோ நான் அதுக்குரிய இங்கே ஜிப் ஃபைலை நான் இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நாம் இப்போ அந்த ஃபோல்டருக்கு போவோம். ஸோ இப்போ டவுன்லோட்ஸில் ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7zip. ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்லேயே வச்சுக்கிட்டேன். ஸோ நவ் இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே 3 ஃபைல்ஸ் இருக்கும். அப்பாச்சி 24. ஸோ இதுதான் மெயின் ஃபைல். இதுக்குள்ளே தான் அந்த அப்பாச்சி வெப் சர்வர் அது ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 2 ஃபைல்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வெறும் ரீட்மி ஃபைல் தான். ஸோ இதில் வந்து அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டிருப்பாங்க. httpd-exe-k install. ஸோ இந்த கமாண்ட் நம்ம லேட்டராக ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ தேவையில்லை. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நவ் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த அப்பாச்சி சர்வரில் இந்த அப்பாச்சி சர்வர் இந்த ஃபோல்டரை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட சி ஃபோல்டரில் போய் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஏன் இங்கே நம்ம உங்களோட சி ட்ரைவில் பேஸ்ட் பண்ணணும்னா, நீங்கள் வேற எங்கேயாவது சி ட்ரைவ் இல்லாமல் வேற ஏதாவது பாத்தில் வச்சு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா பாத் எரர் ஒன்று வரும். ஸோ எஸ்ஆர்வி ரூட் அப்புறம் மல்டிபிள் எரர்ஸ் வரும். ஸோ அந்த பிரச்சனைகள் எதுவும் வர வேணாங்கிறதுக்காக தான் ஸோ நம்ம டேரெக்டாகவே இது சி ட்ரைவில் போடுறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம சி ட்ரைவில் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போவோம். அப்பாச்சி 24. ஸோ இதுக்குள்ளே ஒரு பின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஹெச்டிடிபிடிங்கிற அப்ளிகேஷன், ஸோ இதுதான் அந்த வெப் சர்வர் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிற அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கொடுக்கணும், நார்மலாக ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நான் இப்போ இங்கே ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் ஆயாச்சு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அப்பாச்சி சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்துக்கு நம்ம மூவ் ஆகிக்கணும். ஸோ இந்த பாத்தை அப்படியே கிளிக் பண்ணி கண்ட்ரோல்-C பண்ணி இங்கே அந்த பாத்துக்கு நம்ம போகணும்னா சிடினா சேஞ்ச் டைரக்டரி அந்த பாத் கொடுத்தோன்னா இப்போ அந்த பாத்தில் நம்ம போயிடுவோம். ஸோ அந்த பாத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பாத்தில் நமக்கு வேண்டிய அந்த ஹெச்டிடிபிடி ஃபைல் இருக்குது.
ஸோ நான் இப்போ அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பல சொன்ன மாதிரி இந்த கமாண்ட் வந்து httpd .exe கொடுத்துக்கலாம். கொடுக்காமையும் நீங்கள் வந்து டேரெக்டாக httpd -k install அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் என்ட்ரு தட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஒரு டேப் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன இப்போ அது வந்து நம்ம என்ன அப்பாச்சிங்கிறது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஒரு சர்வீஸாக நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சர்வீசஸில் போய் செக் பண்ணிக்கிறோம் அப்பாச்சிங்கிறது இருக்கா இல்லையான்னு. ஸோ நார்மலாக அப்பாச்சிங்கிறது ஏற்கனவே இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு நான் இப்போ ஷார்ட் பை நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல அப்பாச்சிங்கிறது அப்பாச்சி என்ன வேர்ஷனோ அதை போட்டு காமிக்கும். ஸோ இப்போ இங்கே இல்லை. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்டர் தட்டிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் அப்பாச்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணுற வெர்ஷன் வந்து 2.4. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் எரர்ஸ் எதுவும் ரிப்போர்ட் ஆகலை. ஸோ வெல் அண்ட் குட். ஸோ இப்போ உண்மையிலேயே இது இந்த அப்பாச்சி வந்து ஒரு சர்வீஸாக இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு இப்போ நம்ம திரும்ப போய் வெரிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வெறும் இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ திரும்ப அந்த சர்வீசஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி 2.4 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு வரல. ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த சர்வீஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் இது வந்து அப்பாச்சி வெப் சர்வர் ரன் ஆகும். ஸோ இது ஸ்டார்ட் கொடுத்தவொடனே உண்மையிலேயே ஆக்சுவலாக ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்னென்னு காமிக்கிறேன். டேரெக்டாக உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. 127.0.0.1. ஸோ இந்த ஐபி வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு வேறு எங்கேயும் இன்டர்நெட்டில் உள்ள வேறு எந்த ஐபியும் கிடையாது. உங்கள் பிசிக்கே ரீடைரக்ட் பண்ணுற ஒரு ஐபி தான். ஸோ இந்த ஐபியை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்டர் தட்டினீங்கன்னா பை டிஃபால்ட் ஒன்றுமே இருக்கு. இதில் சைட் கான்ஃபிகரேஷனாக வரும். ஆனால் நீங்கள் அப்பாச்சி ரன் ஆக ஆரம்பித்த உடனே இப்போ நான் வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் த சர்வீஸ்னு வந்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரன்னிங்னு வந்துருச்சு. ஸோ வெப் சர்வர் வந்து கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இங்கே வந்து வேலிடேஷன் இது இங்கே ரன்னுங்க காமிக்குது. ஸோ உண்மையிலேயே இங்கே ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை திரும்ப இந்த 127 ஜாரை கிளிக் பண்ணிங்கன்னா இட் ஒர்க்ஸ்னு வரும். ஸோ இட் ஒர்க்ஸ்ங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து அப்பாச்சியே வந்து அந்த அப்பாச்சி 24 காமிச்ச ஃபோல்டரில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா ஒரு ஒரு index.html ஃபைல் வச்சுருக்காங்க. ஸோ அதில் உள்ள கண்டென்ட் தான் அது. அதை நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஃபஸ்ட்டு லோட் ஆகிறது அந்த index.htmlங்கிற பேஜ் தான் ரீட் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ். ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு சோர்சஸ் டேப் போனீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஆக்சுவலாக index.html அதில் உள்ள அந்த HTML கண்டென்ட் தான் இட் ஒர்க்ஸ். ஸோ அதுதான் இங்கே கரெக்டாக லோட் ஆகிருக்கு. அதாவது வெப் சர்வர் ரன் பண்ணதுனால இந்த ஃபைல் லோட் ஆகி ஸோ இட் ஒர்க்ஸ்ன்னு காமிக்குது. ஸோ இந்த ஃபைலையும் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு பின்னில் தான் அந்த இதுக்கு முன்னாடி பின் ஃபோல்டரில் பார்த்தோம். இந்த index.htmlங்கிறது இந்த htdocsங்கிற ஃபோல்டரில் இருக்கும். இதை ஒரு நோட் பேட்லேயோ இல்லை நோட் பேட் ++லேயோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நோட் பேட் ++ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இட் ஒர்க்ஸில் நான் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி மாடிஃபைட் தி இண்டெக்ஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இப்போ திரும்ப அந்த வெப்சைட்டில் போய் ரீரன் பண்ணேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஃபைல் மாடிஃபை ஆகி திரும்ப மாடிஃபைடு கண்டென்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த வெப் சர்வரை நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே நம்ம திரும்ப அந்த சர்வீசஸ் போயிட்டு ஓகே பிஃபோர் தட் நான் சர்வீசஸ் எப்படி போனேன்னு உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச்சில் போயிட்டு சர்வீசஸ்னு சர்ச் பண்ணினாலே அந்த சர்வீசஸ் ஆப் வந்துடும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டேப் வந்துடும். ஓகே. ஸோ நான் இப்போ அப்பாச்சி 2.4ல் போயிட்டு நீங்கள் ஸ்டாப் த சர்வீஸ்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் எடுக்கும்.
ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சர்வீஸ் வந்திருக்கு, விச் மீன்ஸ் இங்கேயும் கூட ரன்னிங்னு காமிக்கல. ஸோ ஸ்டாப் ஆயிருச்சு. இதை டபுள் செக் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த பேஜ் லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வெப் சர்வர் ரன் ஆனால் தான் இந்த 127.0.0.1ல் உங்களுக்கு இதாக ரிசல்ட் வரும். ஸோ இப்போ வெப் சர்வர் ரன் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட நீங்கள் ஒரு வேளை நீங்களே உங்கள் பிசியில் ஏதாவது தனியாக ஒரு வெப்சைட் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதை வந்து உங்கள் வெப்சைட்ஸ் ஏதாவது வெப் பேஜஸ் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுறனாலும் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபைனலி சப்போஸ் நீங்கள் அப்பாச்சி 2.4 நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, ஸோ அதே இதில் அப்பேரை கொடுத்து, ஸோ இதே கமாண்டில் இன்ஸ்டாலுங்கிறதுக்கு பதிலாக அன்இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா அவ்வளோதான். த சர்வீஸ் ஹேஸ் பீன், ஸோ இது ஒரு சர்வீஸாக தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து இதில் போய் செக் பண்ணிக்கலாம். சர்வீசஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அப்பாச்சிங்கிறது இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது queries இல்லை ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி நண்பர்களே. See you in another video. Thanks.